இன்றைய தேவனுடைய வார்த்தை 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 56வது வசனத்திலிருந்து, தாம் வாக்குத்தத்தம் பண்ணினபடியெல்லாம் தம்முடைய ஜனமாய் இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை அருளின கர்த்தருக்கு தோத்திரம். அவர் தம்முடைய தாசனாகிய மோசேயை கொண்டு சொன்ன அவருடைய நல்ல வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையாகியும் தவறி போகவில்லை. அன்பானவர்களே, தேவனுடைய வாக்குத்தத்தம் அது தலைமுறையாக கடந்து வந்து நிறைவேறினதை இந்த வசனத்தின் மூலமாக நாம் பார்க்கிறோம். மனிதர்கள் இந்த நாளிலும் வாக்குறுதி கொடுத்து மறந்து விடுகிறார்கள். சிலர் நல்ல எண்ணத்தோடு நான் இதை செய்கிறேன் என்று சொல்வார்கள், ஆனால் அதை செய்ய முடியாமல் போகிறது. ஆனால் வேதாகமத்தில் நாம் காண்கிற தேவன் சொன்னதை மறக்காதவர், தாமதித்தாலும் தவறாதவர். இந்த வசனத்திலிருந்து 3 காரியங்களை பார்ப்போம். முதலாவது, வாக்குத்தத்தம் செய்த தேவன். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்தபோது தேவன் மோசேயின் மூலம் ஒரு வாக்குத்தத்தம் செய்தார். உங்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு செல்வேன் என்று. அந்த நேரத்தில் அவர்கள் ஒரு அடிமைகள். அவர்களிடத்தில் நிலம் இல்லை, சுதந்திரம் இல்லை, எதிர்காலம் என்னென்று தெரியாது. ஆனால் தேவன் பேசினார். வாக்குத்தத்தம் என்பது சூழ்நிலையை பார்த்து வராது, அது தேவனுடைய சித்தத்திலிருந்து வழிகிறது. இரண்டாவதாக, தலைமுறைகள் தாண்டி நிறைவேற்றிய தேவன். மோசே வாக்குத்தத்தத்தை கேட்டார். யோசுவா தேசத்திற்கு அழைத்து சென்றார். தாவீது ராஜ்யத்தை பலப்படுத்தினார். சாலமோன் காலத்தில் ஆலயம் கட்டப்பட்டது. இப்போது சாலமோன் எல்லாவற்றையும் செய்து முடித்து சொல்கிறார், ஒரு வார்த்தையானாலும் தவறி போகவில்லை என்று. இது என்ன காட்டுகிறது? தேவனுடைய திட்டம் என்பது ஒரு தலைமுறைக்கானது அல்ல. அவர் அநாதி தீர்மானத்தின்படி செயல்படுகிறார். தாமதம் இருக்கலாம், ஆனால் தோல்வி இல்லை. மூன்றாவதாக, வாக்குத்தத்தத்தின் பலன் இளைப்பாறுதல். இந்த வசனத்தின் மையம் இளைப்பாறுதலே அருளின கர்த்தர். வாக்குத்தத்தம் என்பது நிலம், ஆசீர்வாதம் மட்டுமல்ல, இளைப்பாறுதலை தருவது, ஆத்தும இளைப்பாறுதலை தருவது. இங்கே நாம் பார்க்கிறோம், யுத்தங்கள் முடிந்தது, அலைச்சல் முடிந்தது, தேவன் அமைதியை அவருக்கு கொடுத்தார். உண்மையான வாக்குத்தத்தம் என்பது சமாதானம், உண்மையான ஆசீர்வாதம் இளைப்பாறுதல். இன்று நாம் அறிகிறோம், கிறிஸ்துவில்தான் பரிபூர்ண இளைப்பாறுதல் இருக்கிறது என்று. நான்காவதாக, இன்று உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறாத வாக்குத்தத்தம் இருக்கலாம், தாமதமான பதில் இருக்கலாம், ஏமாற்றம் இருக்கலாம். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், தேவன் மாறாதவர். அவர் சொன்னதை நிறைவேற்றுவார். அவருடைய நேரம் சரியானது. ஆனால் ஒரு முக்கிய உண்மை, தேவனுடைய வாக்குத்தத்தம் அவர் சித்தத்திற்குள் தான் நிறைவேறும். நமது ஆசைகள் அனைத்தும் வாக்குத்தத்தம் அல்ல, அவர் சொன்னது மட்டுமே தவறாது. எனவே மோசே காலத்தில் சொன்னதை சாலமோன் காலத்தில் நிறைவேற்றிய தேவன் இன்னும் மாறவில்லை. தாமதித்தாலும் ஏற்ற காலத்தில் நிறைவேற்றுவார். நாம் செய்ய வேண்டியது ஜெபத்தில் நிலைத்திருப்பது, விசுவாசத்தில் காத்திருப்பது, அவரை நம்பி நிற்பது. கர்த்தருக்கு காத்திருங்கள், நிச்சயமாக முடிவு உண்டு.